ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അധ മംഗളകരമായിരിக்கிற വിംശോധ്യായ 20வது அத்தியாயம். ஹரிச்சந்திர மகாராஜா அந்த மாமுனிக்கு எப்படியாவது தட்சிணை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டான முயற்சி பண்றார். ஹரிச்சந்திர மகாராஜா ஆயிட்டு இருந்தவர் இப்ப ராஜாஸ்தானம் பதவியெல்லாம் இல்லாமாயிட்டு ராஜ அதிகாரവും சம்பத்தும் எல்லாம் விஸ்வாமித்திரனுக்கு தானம் பண்ணிட்டு இப்போ மனைவியோடும் புத்திரனோடும் கூடிட்டு வனத்துக்கு யாத்திரையாகிறதுக்கு கிளம்பினார். ரோஹிதாஸ்வன் அப்படின்னாக்கும் அவரோட புத்திரனோட பேரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரோஹிதாஸ்வனோடு கூடிட்டும் தர்மபத்னியோடு கூடிட்டும் அவரோடு രാജ്യത്തെ ഉപേക്ഷിച്ച് വനത്തുക്ക് യാത്രയാനാർ. അപ്പോതാക്കും വിശ്വാമിത്രർ ഓടോടി വരാർ. ദക്ഷിണ കൊടുക്കാതേക്ക് ദാനം കൊടുത്താ വാങ്ങിക്ക മാട്ടേൻ. ഒന്ന് നീ ദാനം തരമാട്ടേന്ന് ചൊല്ല്, ഇല്ല ദക്ഷിണ തരമാട്ടേന്ന് ചൊല്ല്. ദക്ഷിണ തരമാട്ടേന്ന് ചൊല്ല്, ഞാനത് ഏറ്റുக்கிறேன். நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் திரும்ப வேணாலும் வாங்கிக்கோ, தட்சணை இல்லாதக்கு தானம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் விஸ்வாமித்ரர். சரியான இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டின்னு இருக்கார் ஹரிச்சந்திரன். இதெல்லாம் விஸ்வாமித்ரர் இந்த ராஜாக்கு வைக்கிற டெஸ்ட் ஆக்கும் அப்படின்னு தெரியாதக்காக்கும் அவரு இப்படி சங்கடப்பட்டு இருக்கார். இப்போ கைகளை கூப்பி தொழுதுண்டு ரொம்ப ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்ரர்கிட்ட இப்படி சொல்றார். அதனால ஹரிச்சந்திர உவாச்ச 1வது ஸ்லோகம். அதத்வாதே ஹிரண்யம் வை ந கரிஷ்யாமி போஜனம் பிரதிஜ்ஞா மே முனி ஸ்ரேஷ்டா விஷாதம் த்யஜ சௌவ்ரதா. ஹே முனே, உங்களுக்கு 2.5 தூக்கம் சொர்ணம் கொடுக்காதக்கு நான் இனி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றேன் தான். விரதனிஷ்டை இருக்கிற மாமுனே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தர வேண்டின தட்சணைய கொடுத்துட்டு தான் நான் இனி சாப்பிடுவேன். 2வது ஸ்லோகம். சூரியவம்ச சமுல்பூத க்ஷத்ரியோஹம் மஹீபதி ராஜசூயஸ்ய யஜ்ஞஸ்ய கர்த்தா வாஞ்சிததோ நிருபா. சூரிய வம்சத்துல பிறந்த க்ஷத்ரிய குலத்துல ஜனிச்ச ராஜாவாக்கும் நான், ராஜசூயம் நடத்தின ராஜாவாக்கும் நான். ஆரெல்லாம் என்னெல்லாம் ஆக்குமோ இந்த ராஜ்யத்துல ஆக்கிரகிக்கிற அவளுக்கெல்லாம் அவ ஆக்கிரகிக்கிறத கொடுத்த கூடின மனசு இருக்கிற வசதி இருக்கிற ராஜாவாக்கும் நான். 3வது ஸ்லோகம். கதம் கரோமி நாகாரம் ஸ்வாமின் தத்வாய த்ருச்சயா அவஷ்யமேவ தாதவ்யம் ரிணம் தே திஜசத்தமா. அவஷ்யம் ஏவ தாதவ்யம் ரிணம் தே திஜசத்தமா. சுவாமின் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு விஸ்வாமித்ர மகர்ஷியை கூப்பிடுறார். முன்னால நிக்கிறது பிராமணன வேஷத்துல இருக்கிற விஸ்வாமித்ரராக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டாக்கும்னாலும், எதிர்பாராத விதமாயிட்டாக்கும்னாலும் உங்களுக்கு நான் தானம் கொடுத்துட்டேன். கொடுத்த தானத்தை இனி உனக்கு அது தரமாட்டேன்னு சொல்றது எப்படி? தானம் கொடுத்த
நான் அதை திரும்பி வாங்கிக்கிறது எப்படி? ஹே பிராமணா, நான் கண்டிப்பாக உங்களோட கடனை கொடுத்து தீர்த்துடுவேன். தட்சணை கொடுக்காதக்கு வாங்கிக்க மாட்டேன்னாக்குமே சொன்னேன். அந்த 2.5 பாரம் சொர்ணம் அப்படிங்கிறத நான் கட்டாயம் தந்துடுவேன். சொன்ன வாக்கு காப்பாத்துறவனாக்கும். நான் எவ்வளோ பெரிய பதவியில இருந்தவனாக்கும். ஒன்னை ஏமாத்திட்டு நான் எங்கும் ஓடி போக மாட்டேன். இனி அந்த கடனை கொடுத்து தீர்க்காம நான் சாப்பிட மாட்டேன். 4வது ஸ்லோகம். ஸ்வஸ்தோ பவ பிரதாஸ்யாமி சுவர்ணம் மனசேப்சிதம் மனசா இப்சிதம் கிஞ்சித் காலம் பிரதீட்சஸ்வ யாவத் பிராப்ஸ்யாம்யஹம் தனம். யாவது பிராப்ஸ்யாமி அகம் தனம். நீங்கள் மனசுல ஆகிரகிச்ச அளவுக்கு சொர்ணம் நான் தரேன். நீங்கள் சொஸ்தமாயிருங்கோ. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கோ, கொஞ்ச நேரம் காத்திருங்கோ. என்னோட கையில தனம் வரட்டும், வந்ததும் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு விஸ்வாமித்ரர் பதில் சொல்றார். அதனால விஸ்வாமித்ர உவாச்ச. 5வது ஸ்லோகம். குதஹா தே பவிதா. ராஜன், தனப்பிராப்திஹி அதப்பரம். குதஸ்தே பவிதா ராஜன் தனப்பிராப்திரதப்பரம். கதம் ராஜ்யம் ததா கோஷோ பலம் ஜைவார்த்த சாதனம். பலம் ச ஏவ அர்த்த சாதனம். ராஜாவே, உங்களுக்கு இனி எங்கேந்து பணம் உண்டாகிறதுக்காக்கும். சும்மா இந்த வாய்ச்சவடால் அடிக்காதங்கோ. ராஜ்யமே உங்களுக்கு இப்ப இல்லை, நஷ்டப்பட்டாச்சு. அதே மாதிரி பணவரவுக்கான அந்த ஒரு ராஜ பண்டாரம் கஜானாவும் இப்போ உங்ககிட்ட இல்லை, சைன்யமும் இல்லை உங்ககிட்ட. பின்ன எங்கேருந்து ஆக்கும் உங்களுக்கு நான் கேட்ட தட்சணையை தரத்துக்கு சாதிக்கும். 6வது ஸ்லோகம். விருதா ஆஷா. விருதாஷாதே மஹீபாலா தனார்த்தே கிம் கரோம்யஹம் நிர்தனம் த்வாம் சலோபேன பீடயாமி கதம் நிருபா. ராஜாவே, தனம் கிடைக்கும்னு தேவையில்லாம வேஸ்டா இப்படி ஆசைப்பட்டுக்காதங்கோ. நீங்கள் சும்மாவாக்கும் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டுக்கிற. உங்களுக்கு தனம் கிடைக்கிறதுக்கான ஒரு சோர்ஸும் நான் காணறதுக்கு இல்லை. நான் என்ன செய்யணும் ராஜாவே? பணங்காசுக்கு ஆசைப்பட்டு நிர்தனாய் இருக்கிற உங்களை நான் எப்படி உபதிரவிப்பேன்? 7வது ஸ்லோகம். தஸ்மாத் கதய பூபாலா நதாஸ்யாமீதி சாம்பிரதம் த்யக்த்வா ஷாமசதீம் காமம் கச்சாம்யஹமதப்பரம். த்யக்த்வா ஆஷாம் அசதீம் காமம் கச்சாமி அகம் அதப்பரம். ராஜாவே, அதனால நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க. ஹே பிராமணா, உங்களுக்கு நான் தட்சணை தரமாட்டேன்னு ஒரே ஒரு வாக்கு சொல்லுங்க. தரேன்னு சொல்லிட்டு அதை நம்பிண்டு இங்க உட்காராதக்கு
தட்சணை கிடைக்கும் அப்படிங்கிற தவறான ஒரு ஆசைய உபேட்சிச்சுட்டு எனக்கு இனி போகலாமே சொஸ்தமா, அதனால தட்சணையெல்லாம் தர முடியாது போங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களே. 8வது ஸ்லோகம். யதேஷ்டம் व्रजराजेन्द्र भार्यापुत्र समान्विता सुवर्णं नास्ति किं तुभ्यं ददामीति वदादुना. ராஜஸ்ரேஷ்டா, நீங்கள் ரொம்ப புகழிருக்கிற ராஜாவாயிருந்தள். இப்போ உங்க கையில சம்பத்தில்லை, எனக்கு கொடுக்கறதுக்கு நான் கேட்ட தட்சணை இப்போ உங்க கையில இல்லை. அதனால கையில உனக்கு தரத்துக்கு சொர்ணமொன்னும் இல்லை சொல்லிட்டு மனைவியோடு கூடிட்டும் புத்திரனோடு கூடிட்டும் உங்களுக்கு எங்க வேணுமானாலும் போலாமே. இந்த ராஜ்யத்தை எனக்கு சம்பத்தோடு கூடிட்டு தானம் பண்ணிருக்காள். இதை நான் பரிபூர்ணமா ஸ்வீகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தட்சணை மஸ்ட். தட்சணை தராதைக்கு இந்த ராஜ்யத்தை நான் ஸ்வீகரிக்க மாட்டேன். தட்சணை தரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கோ ராஜாவே, എന്നിട്ട് நீங்கள் எங்க வேணா வைக்குங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றாரு. அதனால வியாச உவாச. 9வது ஸ்லோகம். கச்சன் வாக்கியமிதம் ஸ்ருத்வா பிராமணஸ்ய ஜ பூபதி பிரத்யுவாஜ முனிம் பிரம்மன் தைரியம் குரு ததாம்யஹம். நன்னா நடந்து போகத்துக்கு ஆரம்பிச்ச ராஜா பிராமணன் இப்படி சொன்னதை கேட்டோன அந்த பிராமணன் கிட்ட சொன்னார், ஹே பிராமணா, தைரியமா இருங்கோ. தட்சணை தரேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு எனக்கா கட்டாயம் தருவேன். நான் அதை தந்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு இப்படி டவுட் எல்லாம் வருது? 10வது ஸ்லோகம். மம தேஹோஸ்தி பார்யாயா புத்ரஸ்ய ஜ ஹ்யநாமயா. மம தேஹः அஸ்தி பார்யாயாः புத்ரஸ்ய ஜ ஹி அநாமயः க்ரீத்வா தேஹம் து தம் நூனம் ऋणं दास्यामि ते द्विजा. मम देहोऽस्ति भार्याया पुत्रस्य जनामया क्रीत्वा देहं तु तं नूनं ऋणं दास्यामि ते द्विजा. நோயில்லாத ஒரு சரீரம் எனக்கு இருக்கு. என்னோட சரீரத்துல இப்ப எந்த வியாதியும் இல்லை. நல்ல ஆரோக்கியமான சரீரம் எனக்கு இருக்கு. எனக்கும் மனைவிக்கும் புத்திரனுக்கும் ஆரோக்கியமான சரீரம் இருக்கு. ஹே பிராமணா, இந்த எங்க 3 பேரோட சரீரத்தை வித்துட்டானாலும் பரவாயில்ல, உங்களோட கடனை நான் கொடுத்து தீர்த்துடுவேன், கவலைப்படாதங்க. 11வது ஸ்லோகம். கிராஹகம் பஷ்ய விப்ரேந்திரா வாராணஸ்யாம் புரி பிரபோ தாசபாவம் கமிஷ்யாமி சதாரோஹம் சபுத்ரகா. ஹே பிராமணா, காசி பட்டணத்துல எங்கேயாவதும் இந்த சரீரத்தை வாங்கறதுக்கு ஒருத்தரை தேடி பிடிச்சு கொடுங்கோ. நான் என்னோடு மனைவியோடு கூடிட்டும் புத்திரனோடு கூடிட்டும் அவனோடு வேலைக்காரனாயிட்டு வாழ்ந்துக்கிறேன். 12வது ஸ்லோகம். கிருஹாண காஞ்சனம் பூர்ணம் சார்தம் பாரத்வயம் முனே மௌல்யேன தத்வா சர்வான் சந்துஷ்டோ பவபூதரா. நாங்கள் 3 பேரையும், என்னையும் என்னோட மனைவியையும் என்னோட புத்திரனையும் 2.5 பாரம் சொர்ணத்துக்கு நீங்கள் வித்துடுங்கோ மகர்ஷே. அந்த சொர்ணத்தை
கம்ப்ளீட் ஆயிட்டு நீங்கள் எடுத்துண்டு சந்தோஷம் அடைஞ்சுக்குங்கோ. எங்களை பணத்துக்காக வித்துடுங்கோளே, ஜாஸ்தி ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. 2.5 பாரம் சொர்ணத்துக்கு எங்களை குடும்பத்தோட வித்துடுங்கோ. 13வது ஸ்லோகம். இதி ப்ரூவன் ஜகாமாதா சஹபத்ன்யா சுதான்விதா உமயா காந்தயா சார்தம் யத்ராஸ்தே சங்கர ஸ்வயம். இப்படி ചൊല്ലിണ്ട് ഹരിചന്ദ്രൻ മனைவியோடு കൂടിയിട്ടും പുത്രനോട് കൂടിയിട്ടും യാത്രയാനാർ. എങ്കയാക്കുമോ ഭഗവാൻ പരമശിവൻ ഉമാദേവിയോട് കൂടിയിട്ട് സന്നിധാനം പണിണ്ട് ഇരുക്കാർ, പ്രത്യക്ഷമായിരിക്കാർ. அந்த காசிக்கு யாத்திரையானார் அவரை வித்துக்கிறதுக்காயிட்டு. 14வது ஸ்லோகம். தாம் திருஷ்ட்வா ஜபுரீம் ரம்யாம் மனசோஹ்லாதகரிணீம் உவாச சகிருதார்த்தோஸ்மி புரீம் பஷ்யன் சுவர்ச்சசம். தாம் திருஷ்ட்வா ஜபுரீம் ரம்யாம் மனசஹ ஆஹ்லாதகரிணீம் உவாசஜ உவாச சகிருதார்த்தஹ அஸ்மி புரீம் பஷ்யன் சுவர்ச்சசம். மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அழகான காசி பட்டணத்தை பார்த்துட்டு ராஜா சொன்னார், எவ்வளோ அழகாயிருக்கிற அமைதியாயிருக்கிற பட்டணம். இந்த பட்டணத்தை பார்த்ததினாலேயே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாயிடுத்து. இப்ப என் கவலையெல்லாம் எங்கேயோ ஓடி போன மாதிரி இருக்கு. 15வது ஸ்லோகம். ததோ பாகீரதீம் பிராப்யா ஸ்நாத்வா தேவாதி தர்ப்பணம் தேவார்ச்சனம் ச நிர்வ்ருத்ய கிருதவான் திக்விலோகனம். திக்விலோகனம். அதுக்கப்புறமா கங்கா நதியில இறங்கி ஸ்நானம் பண்ணினார் ஹரிச்சந்திரன். தேவர்களுக்கும் பிதர்களுக்குமான தர்ப்பணங்களை செஞ்சார். மகாதேவனை அர்ச்சனை பண்ணினார். அதுக்கப்புறம் எந்த பக்கமா போகணும் அப்படின்னு யோசிச்சுண்டு 4 பக்கமும் இப்படி நன்னா பார்த்தார், சுத்தியும் முத்தியும் பார்த்தார். 16வது ஸ்லோகம். பிரவிஷ்ய வசுதாபாலோ திவ்யாம் வாரணசீம் புரீம் ந ஏஷா நைஷா மனுஷ்ய புக்தேதி சூலபாணே பரிகிரஹம். திவ்யமான காசி பட்டணத்துக்கு அவர் நடந்தார். இந்த பட்டணம் ஆட்சி பண்றது பகவான் சூலபாணியான மகாதேவியாக்கும் மகாதேவனாக்கும். அதல்லாதக்கு மனுஷனல்ல இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுறது அப்படின்னு நினைச்சுண்டு அவரு நடந்தார். பரமசிவனும் பரமேஸ்வரியுமாவாயிட்டாக்கும் இங்க சிவசக்தி சொரூபமாயிட்டு இங்க ஆட்சி பண்ணறா அப்படின்னு நினைச்சுண்டு நடந்தார். 17வது ஸ்லோகம். ஜகாம பத்யாம் துக்கார்த்த சஹபத்ன்யா சமாகுல புரீம் பிரவிஷ்ய சமிருகோ விஸ்வாசம் அகரோது ததா. விஸ்வாசமகரோத்ததா. துக்கத்தோடு கூடிட்டு இருக்கிற ராஜா, பலவித சிந்தனைகளோடு கூடி இருக்கிற ராஜா, மனைவியோடு கூடி நடந்து பட்டணத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணின ராஜா திருடமான ஒரு தீர்மானத்துல வந்து சேர்ந்தார். 18வது ஸ்லோகம். ததர்ஷ அத முனிஸ்ரேஷ்டம் பிராமணம் தட்சிண அர்த்தினம். ददर्शाद मुनिश्रेष्ठं ब्राह्मणं दक्षिणार्तिनं तं दृष्ट्वा समनुप्राप्तो வினயாவனதோபவத். அப்படி
ராஜா இருக்கிற இடத்துல ராஜா கிட்ட தட்சிணை கேட்டாரே விஸ்வாமித்ர மகர்ஷி பிராமண ரூபத்துல, அவரதா ராஜாக்கு முன்னால வந்து நிக்கிறார். பக்கத்துல வந்த விஸ்வாமித்ர முனிய பார்த்துட்டு ஹரிச்சந்திர ராஜா ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு கைய கூப்பி தொழுதுண்டு பவ்யத்தோடு கூடிட்டு நின்னார். 19வது ஸ்லோகம். பிராஹ ச ஏவ அஞ்சலிம் கிருத்வா. பிராஹ சைவாஞ்சலிம் கிருத்வா ஹரிச்சந்திரோ மகாமுனிம் இமே பிராணா சுதச்சாத பிரியா பத்னி முனே மமா. ஹரிச்சந்திரன் கைகளை கூப்பி தொழுதுண்டு மகாமுனியா இருக்கிற விஸ்வாமித்ரன் கிட்ட இப்படி சொன்னார். ஹே முனே, நாங்கள் எங்கும் ஓடி போகலை. இங்க இப்போ நானும் என்னோடு பிரியமான மனைவியும் என்னோடு புத்திரனும் உங்களோடு கண்ணு முன்னாலேயே இருக்கும். 20வது ஸ்லோகம். ஏன தே கிருத்யமஸ்த்யாஷு கிருஹாணாத்யதி ஜோத்தமா யச்சான்யத் காரியமஸ்மாபிஸ்தன்மமாக்யாதுமர்ஹசி. ஏன தே கிருத்யம் அஸ்தி ஆஷு கிருஹாண அத்ய த்விஜோத்தமா த்விஜ உத்தமா யத் ச அன்யத் காரியம் அஸ்மாபிஹி தன் மம ஆக்யாதும் அர்ஹசி. ஹே பிராமண சிரேஷ்டா, உங்களுக்கு நான் ஏதாவது வேலை பண்ணி தரணுமானா எங்களை ஸ்வீகரிச்சுக்குங்கோ. எங்களால ஏதாவது வேலை உங்களுக்கு ஆகணும்னா சொல்லுங்கோ, செய்யறோம். இனி எங்களை வேற ஆருக்காதும் எங்களால வேலை செய்ய வைக்கிறதுக்கு இருக்குன்னா அதையும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எப்படியாவதும் நான் கொடுக்க வேண்டிய தட்சிணைய கொடுத்துடுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தாசனாயிட்டு இருக்கேன், நான் ரெடி. விஸ்வாமித்ர மகர்ஷி சொல்றார். விஸ்வாமித்ர உவாச்ச.